ஒரு மலையாள பெண் வயதானவ, நேர்ல நான் பார்த்த விஷயத்தை சொல்றேன். ஒரு 17-18 வயசு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. இது கதை இல்ல, யாரோ எழுதிய கதையை நான் சொல்லல, நான் பார்த்த உயிருடன் இருந்த ஒரு பெண்ணிற்கான சாட்சியத்தை நான் சொல்றேன். அந்த பெண்ணுக்கு ஒரு 70 வயசு இருக்கும், 68-70 இருக்கும். காதுல ஒரு சின்ன தங்க கம்மல் போட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட் அம்பத்தூர்ல நடக்குது. அந்த அம்மா என்ன தெரியுமா அங்க பண்ணுச்சு? நான் 2 வீலர்ல போறேன், நிறுத்தி நான் ஓடுறேன். அந்த அம்மா எந்த மோனேன்னு போய் அந்த 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 குழந்தைகிட்ட போயிருச்சுங்க. போய் அப்படி தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் சொல்லுது. டக்குன்னு போன் போட்டோம், ஆம்புலன்ஸ் வந்தது. போய் ஏறி உட்காந்து போயிட்டோம். போயிட்டு அந்த பையனை வந்து உள்ள அனுப்பிட்டாங்க. அவ்வளோ அனுப்பிட்டோன்னு நாங்கெல்லாம் போயிட்டோம். என்ன நடந்ததுன்னு பின்னால விசாரிச்சதுல ஒரு பேருண்மையை சொல்றேன் நான், என்ன நடந்ததுன்னு. அந்த அம்மா வாசல்லையே உட்கார்ந்து இருக்குது. உள்ள அனுப்பிட்டு, அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, குழந்தைக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. உள்ள அனுப்பிட்டு வாசல்லையே உட்கார்ந்து இருக்கு. அப்போ ஒரு நர்ஸ் வந்து ஒரு ஸ்லிப்பை கொண்டாந்து கொடுத்தது, இந்த மருந்து சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கன்னு இருக்கு. நேரா போய் வெளியில இருக்கிற மருந்து கடையில காட்டி, கொஞ்சம் மருந்து கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க, நான் காசு அப்புறமா தரேன், இப்ப காசு இல்லை. அந்த கடைக்காரர் இருக்குல்ல, காசு இல்லாமல்லாம் மருந்து கொடுக்க முடியாதுமா. அந்த அம்மா என்ன தெரியும் பண்ணிச்சு, காது கடுக்கனை கழட்டி, இதை வச்சுக்கோ, மருந்து கொடு, நான் காசு கொடுத்து இதை வாங்கிக்கிறேன். நேரா உள்ள போய் கொடுத்துச்சு. ஆபரேஷன் முடிஞ்சது, பையனுக்கு தலையில அடி, ஆபரேஷன் முடிஞ்சது. அந்த பையனை ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும் பொழுது ஒரு ஆள் கடகடன் ஓடி வரான். ஐயோயோ என் பையன் விழுந்துட்டானாமேன்ட்டு. அவன் யாருன்னா மருந்து கிடக்காரன். இந்த அம்மா யாரும் கிடையாது, வழிபோக்கரா போன ஒரு பெண். இது யாரும் கிடையாது. யாருங்க பெரியவங்க? எந்த நேரத்தில் அந்த மனம் மலர்கிறது? எந்த நேரத்தில் நாம் மிகப்பெரிய விஷயத்தை யோசிக்கிறோம்?